இந்த வீடியோவில் காளி முத்ரா எப்படி செய்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹிந்து தெய்வமான காளி எப்படி அசுரர்கள் அப்படின்ற தீமையை அழித்து நன்மை செய்வாங்களோ அதே போல் இந்த முத்ரா செய்யும் போதும் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாறி பாசிட்டிவிட்டி ஃபில் ஆகுதுங்க. அதனால தான் இந்த முத்ராவுக்கு பேரே காளி முத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, செப்பான முத்ரா. புத்தா ஸ்டாச்சூஸில் நீங்கள் இந்த முத்ராவை பார்த்துருக்க முடியும். ஏன்ஷியன் சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபென்சியோ முறைப்படி இந்த முத்ரா வச்சுருக்கிற இந்த புத்தா ஸ்டாச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க. அதனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த ஃப்ளோ மாறி பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இது அல்டிமேட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா செய்கிறதுனால நமக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாறி கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில் ஆகும். அதனால் நமக்கு பிராண ஓட்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சீராகுது அப்படிங்கிறது தான். சரி, இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் முதிரை பயிற்சி செய்யும்போது சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற வீடியோவில் கொடுத்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சிகளை நீங்கள் தொடங்குங்க. சரி, இப்போது நீங்கள் சுகாசனத்தில் நல்ல ரிலாக்ஸாக 2 மினிட்ஸ் உங்கள் மூச்சை நல்லா கவனிச்சதுக்கப்புறமா முத்திரைகள் போட ஆரம்பிக்கணும். நல்லா 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் பார்த்தீங்களா, இதை அப்படியே மேலே நீட்டி அதோட டிப் மட்டும் நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அடுத்து கட்டை விரல் 2ஐயும் நமக்கு இந்த இடது கை கட்டை விரலை வந்து பார்த்திங்கன்னா வலது கட்டை விரல் மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறமா முழங்கைகளை ரிலீஸ் பண்ணி இந்த ஆள்காட்டி விரல் அப்படியே கீழ் நோக்கின மாதிரி இப்படி கையை திருப்பணும். அப்படியே எர்த்து பார்த்து இருக்கணும் நம்மளோட அந்த ஆள்காட்டி விரல். இதுதான் பொசிஷனுங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் 10 நிமிடம், காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு இந்த பயிற்சியை செய்யாதீங்க. சரியா? சரி, இதனால் நமக்கு உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃப்ளோ மாதிரி பாசிட்டிவ் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான். சரி, இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க செய்யாதீங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டாம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் 3 நாட்களுக்கு செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் தேவைப்படுறவங்க இந்த பயிற்சியை செய்யலாம். சரி, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல பிராண ஓட்டம் சீராகுது. அது எப்படி அப்படின்னா, நம்மளோட முதுகெலும்பு இருக்குது இல்லைங்களா, அதில் பிங்களம் ஒன்று இருக்குங்க. அதில் இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் முதல்ல ரிமூவ் ஆகும். அதனால் மற்ற 2 நாடிகளான பிங்களை மற்றும் இடங்களை அதில் இருக்கிற பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகுது. 7 சக்கரங்களில் இருக்கிற பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகிறதுனால எல்லா சக்கரங்கள் வழியாகவும் நமக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் மூலாதாரத்தில் உருவாகிற அந்த குண்டலினி சக்தி நல்லா ரைஸ் ஆகி நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி பிராண ஓட்டம் சீராகுதுங்க. பிராண ஓட்டம் சீராக இருக்கும்போது நம்ம உடம்புல கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவே முடியாது. அது அப்படியே ரிமூவ் ஆகும். அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம உடம்புல அந்த மென்டலாக வர அந்த ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாறுது. அப்புறம் டென்ஷன் குறையுது. டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் இல்லாமல் ஆன்சைட்டி, பதட்டமாக இருப்பாங்க பாருங்கள், அந்த மனநிலையெல்லாம் மாறுதுங்க. இதனால் உருவாகிற இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மை நோயும் சரியாகுது. ஏன்னா நமக்கு இந்த மன இறுக்கம் இருக்கும்போது எல்லா விஷயமுமே நம்ம வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ண முடியும். நெகட்டிவ் திங்கிங் இருக்கும்போது மற்ற எல்லா விஷயமும் நமக்கு என்ன தான் நடக்குங்க, தப்பாகவே தான் நடக்கிற மாதிரி தெரியும். ஸோ மென்டலாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, நான் வந்து எப்போ பாரு டென்ஷன் ஆகிறேன், பதட்டம் அடைகிறேன் அப்படின்றவங்க எல்லாமே இந்த பயிற்சியை நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த பயிற்சியை காலையும் மாலையும் 10 நிமிடம் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். 10 நிமிடம் மட்டும் செய்யுங்க ஒரு நாளைக்கு. சரியா? காலையும் மாலையும் 10 நிமிடம் செய்யணும். அப்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும், மன இறுக்கம் குறையும், நல்லா தூக்கம் வருங்க. அதனால் உங்களுக்கு காம் அண்ட் ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும். புதுசாக பிறந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது மென்டலாக டீடாக்ஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற, அதாவது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸில் இருக்கிற டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணுங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின், நம்ம தோலில் இருக்கிற நாட்பட்ட கழிவுகளையும் வெளியேற்றுது. அப்புறம் நுரையீரல் மற்றும் பெருங்குடல் அதில் இருக்கிற கழிவுகளையும் முழுசாக வெளியேற்றுதுங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது, நாட்பட்ட தோல் நோய்கள், ரொம்ப தீவிர தோல் நோய்கள் இருக்கிறவங்களும், அப்புறம் ரொம்ப சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்களும்,
பெருங்குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை தாராளமாக செய்யலாம். அந்த நோய் குணமான உடனே இந்த பயிற்சி செய்கிறத நிறுத்திடணும். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இல்லை தோல் நோய்கள் தீவிரமாக இருக்குது, இந்த மாதிரி நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் கவனித்து உங்களுக்கு இந்த முத்திரை செய்கிறது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி சரியாகிற வரைக்கும் செஞ்சதுக்கப்புறமா இதை விட்டுருங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.